இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ என்று மூளையில் நீங்கள் முடங்க வேண்டாம், சுணங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். யாருமே எனக்கு இல்லைங்க, ஆதரவா ஒருத்தர் கூட இல்லை. எனக்கு மட்டும் ஏன் முன்னேற்றமே இல்லை? என்னை தூக்கி விடுறதுக்கு யாருங்க இருக்கா? சம்பாதிக்கிற வழியும் தெரியல, சாதிக்க தெம்பும் இல்லை, உயர்த்தி விட ஊன்றுகோலும் இல்லை அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆக வேண்டாங்க. அதே மாதிரி தான் அது இழுத்துக்கணும். ஏன்னா தெரியல நம்மளுக்கு அது வந்து யார் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா மேலே இருக்கிற பார்ட்ஸ் மட்டும்தான் வரணும், மேலே இருக்கிறது மட்டும், கீழே இருக்கிற. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். ஆமாங்க, நீங்க தயங்க வேண்டாம், முணங்க வேண்டாம். நீங்க தாங்க பாஸ், நீங்க தாங்க உங்களுக்கே முதலாளி. ஆமாங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு கல்வியோட மட்டும் இல்லாமல் கலை நுணுக்கங்களை கற்றுத்தரவே அரசு பள்ளிகள்ங்க. எனக்கு அப்பா இல்லைங்க அப்படின்னு ஒருத்தவங்க, எனக்கு அப்பா இருந்தும் எந்த பயனும் இல்லைங்க அப்படின்னு இன்னொருத்தங்க, எனக்கு அம்மா இல்லைங்க, அடையாங்க எனக்கு பெற்றோரே இல்லை. நீங்கள் கணவரால் கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், இல்லை கணவர் இறந்து எப்படி இந்த பிள்ளைங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், ஊதியத்துக்கு என்ன வழி அப்படின்னு குழம்புறவங்களா இருக்கலாம். கவலையை விடுங்க, உங்களுடைய உழைப்பையும் நேரத்தை மட்டும் கொடுங்க. நாம் குப்பை என்று உதாசீனப்படுத்துகின்ற, தூக்கி எறிகின்ற குப்பை பொருள்களை மதிப்பற்ற பொருள் என்று நாம் நினைப்பவற்றை மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றி உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சம்பாதிக்க அரிய வாய்ப்புகள் அநேகம் இந்த உலகத்தில் இருக்குங்க. கல்வி கற்றுக்கொண்டே மாணவர்கள் சம்பாதிக்க அழகான வழி. பனை ஓலைகள் மூலம், தாவர கழிவுகள் மூலம் எவ்வாறு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பது, ஜெல் மேக்கிங், பானை ஓவியம் என்று உங்கள் படைப்பாற்றல் திறனை மேம்படுத்தி அதன் மூலம் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழி. ஆம் அன்பிற்குரியவர்களே, கைவினைப் பொருள்கள் பயிற்சி மையம், கைவினைப் பொருள்கள் பண்ணை. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாகர்கோவிலில் உள்ள கைவினைப் பொருள்கள் சிறுதொழில் நிறுவனம், கைவினைப் பொருள்கள் கைப்பண்ணை வேலை என்ற ஒரு அருமையான நிறுவனம் மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வருகின்றது. இந்த சிறுதொழில் நிறுவனமும் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை விவேகா அறக்கட்டளையும் சேர்ந்து அருமையானதொரு பயிற்சியை தேவக்கோட்டை நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் நடத்தினார்கள். இந்த பயிற்சியில் பனை ஓலை மூலம் எப்படி பயனுள்ள பொருள்களை தயாரிப்பது, வீட்டு உபயோகப் பொருட்களை ஓலை மூலம் எப்படி உருவாக்குவது, ஜெல் மேக்கிங், பானை ஓவியம், பெண்களின் ஒப்பனை பொருள்கள், தோடு, வளையல், பர்ஸு, வீட்டில் பயன்படுத்துகின்ற மேட்டு, ஓலை கொட்டான், பெட்டி, கிளுகிளுப்பை, விசிறி, அலங்கார பொருட்கள் என்று இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். வாழ்க்கை இன்பமே வாழ்வோம் என்றுமே மதிவெல்லுமே. ஆமாங்க, மதியை கொண்டு விதியை வெல்லலாம். மத்திய அரசின் சிறுதொழில் நிறுவன கைவினைப் பொருள் அதிகாரியான பிரதீக்ஷா அவர்கள் அருமையாக இந்த பயிற்சியை வழிநடத்தினார்கள். திருமதி ஜெயராணி அவர்கள், சார்லஸ் வானதி அவர்கள், திரு ஜெயராஜ் அவர்கள், திட்ட ஆலோசகர்கள் மாலதி அவர்கள், பணியாளர் துர்கா அவர்கள் ஒருங்கிணைந்து மாணவர்களுக்கு அருமையாக கைவினைப் பொருட்கள் வேலைப்பாடுகளை செய்து காண்பித்து மாணவர்களின் தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பினர். புத்தி இருக்கணும், புத்தி இருக்கணும், கத்தி முனையாட்டம், அதை வச்சு பொழைக்கணும், சொத்து சோகம் மாட்டோம். மனசு இருக்கணும், பச்சை புள்ளையாட்டம், அது வெளுத்து இருக்கணும், மல்லிகைப்பூவாட்டம். முயற்சி,
திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். துன்பம் வந்த போது அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு, அதை திருத்த போவதாரு? வெந்த புண்ணும் மாறிடுமா? வேதனைதான் தீர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? நீங்கள் இன்றே முயன்றால் கைவினைப் பொருட்கள் நிறுவனத்தின் தலைவராக உயரலாமே. நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம், அதை இப்பொழுதே முயல்வோம். ஆம் கண்மணிகளே, அறிவுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் அது மழுங்கி மண்ணாய் போய்விடும். பார்த்துருக்கீங்களா? ரோட்டோரத்தில் போகும்போது பார்த்துருக்கீங்க, ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு நிறையோட கூடு. இது வந்து போகும்போது பார்த்துருக்கீங்களா, புல் இருக்குல்ல, பச்சை கலர் புல், அந்த புல்லோட இதுதான் இது. அதை நம்ம அப்படியே வந்து எடுத்து அதை பஸ்ஸில் வச்சு ஒட்டி அதை ரெடி பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இடம்லாம் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு லீஃபை அதை டையிங் பண்ணி, அதை கலரிங் பண்ணி, அதை கம்மு வச்சு கொஞ்சமாக ஒட்டி அதை கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். மரத்துலேருந்து வர எதுவுமே வந்து கழிவே கிடையாது, அதில் எல்லாமே ஒரு கிராஃப்ட் இருக்குது. அந்த கிராஃப்டை தான் இந்த மாதிரி ஒரு பூவாக பண்ணுறோம். இப்போ வாழைநார் எடுத்து வாழைநாரை வந்து அப்படி பிடிச்சி அது கூட வைக்க வந்து ஒரு கூடையை மாற்றணும். இதில் எல்லாமே கிராஃப்ட் இருக்குது. அந்த கிராஃப்டை கண்டுபிடிக்கிறாங்க தான் கிரியேட்டர். இப்போ தான் எல்லாருமே நீங்களும் ஒரு கிரியேட்டர், வருங்கால கிரியேட்டர் தான் நீங்கள். அது மாதிரி இந்த பொருளெல்லாம் அப்படி தான் ரெடி பண்ண பொருள். இது வந்து சாயத்தில் டையிங் பண்ணி எடுத்து அதுக்கான பண்ணி இதெல்லாம் எதுனா பெருசாக பொக்கே பண்ணி அந்த பொக்கையில் வந்து இப்படி வச்சு அதை எக்ஸ்போர்ட் ஃபாரின் இருக்குல்ல, ஃபாரின்ஸ்க்குலாம் அனுப்புறதுக்கான இந்த பொக்கே ஃப்ளார் இதை இப்படி வச்சு கொடுத்தோம்னா அது பொக்கே ரெடி பண்ணி பொக்கே வாங்கி. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணும். உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து, தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. தோளை உயர்த்து, தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இது பேர் சோக்கரான்னு சொல்லுவாங்க, இது பேர் அலுவலுங்கிற பக்கம் சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 காரணங்களையும் பீச் எடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து அருவினான்னு சொல்லுவாங்க. பீச் எடுத்துட்டாங்க, ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக நைஸாக இருக்கும். அதுதான் நூல் த்ரெட்டு பண்ணுவாங்க, அதில் ஃபைபர் நார் எடுப்பாங்க. இப்போ அங்கே ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல, ரவுண்டு பிளேட் மாதிரி ஃபைபர், அதெல்லாம் வந்து ஃபைபர் நார் மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் அதில் தான் பண்ணாங்க. இதுலேயுமே நம்ம 3 சென்டிமீட்டர் கணக்கில் ஸ்கேல் பண்ணிக்கிறது. ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோன்னா அது சென்டிமீட்டர் கணக்காக எடுத்துகிட்டு அதில் வந்து 1 cm 2 cm 3 cm சொல்லி சிஎம் கணக்கில் இதை எடுத்துடணும். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ வாழை நார், அதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உண்டு. பாம் லீஃபு, இதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். இது எல்லாமே வந்து நமக்கு நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாமல் அது எல்லாமே மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு சஸ்டெயினபிள் லிவிங் ஒரு கான்செப்ட் திருப்பி வருதுனால இந்த வாழை நார் உள்ளது இல்லை சஸ்டெயினபிள் ஐட்டம்ஸ் உள்ளது பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உள்ளது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் வழி, ஆஃபீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வழி ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் கேம்ப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது பாகமாக தான் கிராஃப்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் கம் அவேர்னஸ் கேம்ப்பு நம்ம தேவக்கோட்டை ஸ்கூலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 4 கிராஃப்ட் பேசிக்கலி கொடுத்துருக்காங்க. ஒன்று இண்டிஜினஸ் கிராஃப்ட் தான், ஒன்று பாம் லீஃபு, அப்புறம் பெனானா ஃபைபர் கிராஃப்ட்டு, அது இல்லாமல் நம்ம ஃப்ளவர் மேக்கிங்
ஏன்னா கிட்ஸ்னால கொஞ்சம் அந்த மாதிரி கிராஃப்ட்டுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்சம் டைம்லேயே வந்து நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு மென்டல் க்ரோத்தும், அவங்களோட அந்த ஃபோனு, மொபைல்ஸு அதுலேயே இருந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே ஃபோன் யூஸ் அடிக்ட் ஆகுது. ஸோ அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு சேஞ்சும், அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு திங்கிங் ப்ராசஸ், ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் ப்ராசஸ் தான். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணலாம், கலர் காம்பினேஷன் எப்படி கொடுக்கலாம், அதிலிருந்து இங்கே அடுத்த டிசைன்ஸ் எப்படி கொண்டு வரலாம், அதுலேருந்து இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம். சின்ன வயசுலேயே இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது நிறைய ஆட்கள் உண்டு நம்ம ஜென்ரேஷன்லேயே. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது பண்ணுறாங்க. ஸோ அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு யூஸுக்காக எடுத்தால் இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அது சேல் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ ஒரு யூடியூப் பேஜோ வச்சு அது மாதிரி கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம அதே மாதிரி கொண்டு வரணும். அவங்களுக்குமே ஒரு நல்ல ஜென்ரேஷன் இல்லை, ஒரு நல்ல இன்கம் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுமே டோட்டலி சேஞ்ச் ஆகணும். ஆனால் அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கணும்னு ஒரு ஒரு மெயின் எங்களோட ஒரு திட்டம் அதுதான். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸை பற்றியெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவும் தெரியலை. ஆனாலும் அவங்க வீட்டில் போய் சொல்லும்போது அவங்க வீட்டில் உள்ள அம்மா, சிஸ்டர்ஸ், இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே யாராவது இந்த வேஸ்ட்டாக டைம் சும்மா அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு இருக்குது, அது கவர்மெண்டோட ஐடி கார்டு, டோட்டலி ஃப்ரீ. அது இருந்தால் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு உள்ளதும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ எங்கள் ஆஃபீஸ் வழி நாங்கள் வந்து 9 மாவட்டத்தில் இது செஞ்சுட்டு இருக்காங்க. கன்னியாகுமரியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு காலேஜாக வந்து செலக்ட் பண்ணி இது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது இன்னைக்கு இல்லை நாளைக்குனாலும் ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இதுக்கு இருக்கும். இந்த ஸ்கீம் எல்லாரும் எடுத்துருவாங்க, நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு உள்ளதுல தான் நாங்கள் எங்கள் ஹார்ட் ஒர்க் இதில் கொடுத்துட்ருக்காங்க. நன்றி, வணக்கம்.